வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதமா மகர ராசிக்காரங்க நிறைய பேர் கால் பண்ணி, சார் நீங்க மாதம் சொல்லிட்டு இருக்கிற பலன் எங்களுக்கு அப்படியே நடந்ததுங்க. அதே மாதிரி எங்களுடைய ஜாதகம் நீங்க பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு, சார் நீங்க சொன்னதெல்லாம் எங்களுடைய லைஃப்ல அப்படியே நடந்ததுங்க. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காம இருந்தது. அந்த தீர்வுகள் பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க. அந்த பரிகாரங்கள் சொல்லி அந்த வழிபாடு நீங்க சொன்னனால நாங்க ஃபாலோ பண்ணோம். இப்போ ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களோட லைஃப்ல ஒரு புது வாழ்க்கை பிறந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே நீங்க சொல்லியிருந்தீங்க. சார் இத்தனை நாள் எனக்கு தீர்வு தெரியாம இருந்தது. யோகமே நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன விளக்கத்தினால சொன்ன பரிகாரங்கள்னால வழிபாடுனால அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொன்னீங்க. சார் உங்ககிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் பரிகாரங்கள் பண்ணதுக்கு அப்புறம் புது வாழ்க்கை பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவுனாலதான் நாங்க ஒவ்வொரு மாதமும் இந்த சேனல் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல மகர ராசிக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்க ராசிநாதன் சனி பகவான், இந்த சனி உங்க குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா தொழில்ல மாற்றங்கள் வரும். இப்ப நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. தொழில் சில பேர்த்துக்கு பிடிக்காத மாதிரி போயிருப்பீங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையலையே. நிறைய பேர் வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத வாய்ப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி உங்க குடும்பஸ்தானத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 3 கூடையவன் குரு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது அது செவ்வாயோட சேர்க்கை பெறும் பொழுது அந்த குரு பார்வை உங்க ராசியை பாக்குறாரு. ஆல்ரெடி நம்ம சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு, குரு உங்க ராசியை பாக்குறாரு. இப்ப இந்த ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். தீர்வே இல்லாம நீங்க சுத்திட்டு இருந்திருப்பீங்க. மனக்கவலைகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா நல்ல பலனா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பா நீங்க எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க, எல்லாமே சக்சஸ் ஆகும். நமக்கு கல்யாணம் நடக்கல, திருமணம் தாமதம், குழந்தை பாக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல்ல செலவு வரையும், நம்மளால தொழில பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புத வாய்ப்பு. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கு காரணம் உங்க ராசிய குரு பார்க்கறாரு. அது இல்லாம கடகராசியில இருக்கிற புதனும் சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு அற்புத பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம சிம்மராசியில ஆல்ரெடி சுக்கிர பகவான் இருக்காரு, கன்னிராசியில கேது பகவான் இருக்காரு. இது எல்லாமே இருந்தாலும் கூட மகர ராசிக்கு தொட்டது எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா இந்த டைம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க வந்த வாய்ப்பை நீங்க விடாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். நிறைய பேர் தொழிலுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா, இல்ல வெளியூர் போகலாமா, வெளிநாட்டு போகலாமா, நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, ஆனா சக்சஸ் ஆகாது. ஆனா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அது என்னன்னா, உங்க குடும்பத்தினாலேயே உங்களுக்கு சில மனக்கசப்புகள், மன உளைச்சல் வரும். நீங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் குழப்பத்துக்கும் நிம்மதி இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் மன நிம்மதி, குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப வெளியூர் போகலாமா, இல்லை வெளிநாட்டுல இருக்கலாமா? நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு விசா ட்ரை பண்ணியிருப்பீங்க, பாஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா
இதை பத்தி யோசிக்காம உங்க மேல நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து குரு சப்போர்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட சமாளிக்கக்கூடிய திறமை உங்க ராசிக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பாதிப்புகள் இருந்து தப்பிச்சு அடுத்த வகையில சக்சஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு இல்லற வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மன உளைச்சல்களிலிருந்து வெளியே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா எல்லாமே ஸ்பீடா இறங்கி பண்ணுவாங்க. தொழிலுக்கு போகணும், நல்ல வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாகனங்களை வாங்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டு வேலை செய்யும். ஆனா உடம்பு வேலை செய்யாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியமிக்க ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் ஏதாவது பண்ணலாமா, இல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் தாராளமா சொந்த தொழில்ங்கிறது நீங்க தாராளமா பண்ணலாம். பட் என்னன்னா கன்னிராசியில கேது பகவான் இருந்தாலுமே கூட உங்க ராசியை குரு பார்க்கறாரு. அப்படி குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபடுது. சார் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டீங்கன்னாவே சண்டை. நான் ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு எனக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறாங்க. நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் தப்பான்னு சொல்றாங்க. குடும்பத்துல நிம்மதியே இல்லைங்க. நான் வேலைக்கு போற இடத்துல இருக்கிற நிம்மதி இல்ல, ஒரு நண்பர்கள்கிட்ட இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ள வந்தா இல்லை. கடன் பிரச்சனைகள். நான் 2 ரூபா மிச்சம் பண்ணி ஏதாவது வீட்டுக்கு தேவையில்லை ஏதோ தேவையான பொருள் நான் வாங்கி போடலாம்னு நான் நினைச்சா அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயமாகுது. அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்போ அற்புத பலன்கள்லாம் இருக்குங்க. அதனால தாராளமா நீங்க துரிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பட் என்னதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டே தான் இருக்கேங்க. நம்ம என்னதான் கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு சரியில்லை, நம்மளோட கிரக நிலையில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா கண்டிப்பா நமக்கு நல்ல பலன் கொடுக்காது. அதனால நம்மளுடைய ஜாதகத்தை முழு பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஜாதகத்துல யோக பலன் இருக்கா இல்லையா, எந்த வகையில போகலாம் எந்த வகையில போகக்கூடாது, நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் ஏதாவது இருக்கா, அதுக்காக என்ன வழிபாடுகள் நம்ம தேடி அதனோட வழியில் நம்ம போகணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, நம்ம பிரச்சனை தெரிஞ்சுக்குவாங்க, ஆனா அந்த வழிகள் தேட மாட்டாங்க. அந்த வழிகள் நம்ம தேடும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். அதனால வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.